நான் சொன்ன மாதிரி இந்த மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் மீண்டுமாக நம் அனைவருமாக இந்த மாலை பொழுதில அந்தி சாயும் வேளையில ஆண்டவரோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கேற்பதற்காக நம் அனைவரையும் இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறார். இயேசுவை உற்று நோக்கியவளாம் ஆண்டவருக்கு ஒரு விசையாய் நன்றி சொல்லலாம். எவ்வளவு எவ்வளவு நன்மைகள், எத்தனை எத்தனை நன்மையான காரியங்கள் நான் கேட்கவே இல்லை. முஸ்லிம் அழகாய் சொல்கிறது எனக்கு பிரியமானே. மத்திய நட்சத்திரத்தில் வாசித்தீங்கன்னா, நீ கேட்பதற்கு முன்பாகவே நான் உன் தேவைகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட அற்புதமான அன்புருவான தெய்வம் இதோ இந்த வெந்நீர் அப்பத்திலே நற்கருடைய வடிவிலே அவருடைய திவ்ய தெய்வீக பிரசன்னத்திலே நம் அனைவரையும் அணைத்து வந்திருக்கிறார். ஒரு சியாய் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துவோம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான் விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அது சொல்வார் மொய்ஸ்லிப்பார், நீ நிற்கிற இந்த இடம் ஒரு புனிதமான இடம், ஒரு புனிதமான இடம். அநேக பெரிய பெரிய விவிலிய அறிஞர்கள் புனிதர்கள் சொல்வாங்க, நற்கருடைய நாதரை சுற்றி ஏராளமான வானதூதர்கள் புடை சூழ்ந்து ஆண்டவர் இந்த இடத்திலே பரிசுத்தர் 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 என்று ஒய்யாரமாக ஆண்டவரை அவர்கள் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம். நீங்களும் நான் கூட இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வு கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்முடைய பேரன்பும் நம்முடைய அருள் நலமும் என்னை புடை சூழும் என்று திருப்பாடல் ஆசி 23:7 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வை அருள் நலத்தால் பேரன்பாலம் நிரப்பிய தெய்வம் இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஒரு விசையாய் ஆண்டவருடைய முன்பாக, ஆண்டவரே, உலகத்திலே எந்த மூலை முடுக்கிலே நான் இருந்தாலும், எவ்வளவு பெரிய 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 இடத்தில் இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே உம்முடைய சந்நிதியிலே இருப்பது எவ்வளவு பெரிய மேலான பாக்கியம் சாக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள நன்றி. நன்றி ஆண்டவருக்கு நன்றி. அருமையான நாளிலே இந்த பாடல் நான் காலையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த போது, ஆராதனைக்கு என்ன பாடல் பாடலாம் அப்படின்னு நினைச்சு கொண்ட போது, இந்த ஒரு பாடல் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது ஒரு பாடல். ஒரு நிமிடம் உன் அருகில் இருக்க வருவாயோ என் தலைவா, அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என்பதே. நான் ஒவ்வொரு முறையும் சொல்ல, இந்த ஆலயத்தில் எண்ணற்றவர்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து இரவு வரை அநேகர் அமர்ந்து ஜெபிக்கிற காட்சி கண்கொள்ளாங்க. அவங்க தெரியும், இந்த இடத்துல வந்தா ஆண்டவருடைய சந்நிதி, அப்பா உன் பக்கத்துல ஒரு நிமிஷம் வந்தா போதும், ஆண்டவரே என் வாழ்வே நீங்க மாத்திடுவீங்க, என் பிரச்சனையெல்லாம் தீர்த்திடுவீங்க, என் நோயெல்லாம் சுகமாக்குவீங்க என்பதை நிறைய நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையோடு கூட ஜெபிக்க. இதோ நீங்களும் கூட அப்படியாய் நம்பிக்கையோடு நம் அனைவரும் ஆண்டவருடைய இந்த தெய்வீக ஆராதனையை பங்கேற்றுக் கொண்டிருக்கும். கண்களை மூடிக்கொள்ளும். அவருடைய பிரசன்னம் ஒரு நிமிடம் அவருடைய சந்நிதியிலே அவரோடு இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை அனுபவிப்போம். இந்த பாடலோடு நாம் கூட இந்த ஆராதனையிலே பங்கேற்போம். ஒரு நிமிடம் முன்னேறுகிறது. ஒரு நிமிடம் அருகினில் வருவாயோ என் தலைவா, ஒரு நிமிடம் அருகினில்
என் இறைவா சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா ஒரு நிமிடம் அருகில் இருக்க வருவாயோ என் தலைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா? மொழிகளை எல்லாம் தாண்டி மனமுறவால் மகிழ்வினில் திளைப்பதும் ஏன் இறைவா என்று அழகாந்த பாடல்கள் சொல்லுங்க. நீங்க நிறைய நேரங்கள்ல பல விஷயங்களை நீங்க மனதில் போட்டு நீங்க நினைக்க முடியாத காரியத்தை நடத்தி தரக்கூடிய ஆண்டவர் முன்பாக நாம் முழங்கால் பண்ணி இருக்கோம். கண்களை மூடிக்கொண்டு இந்த பாடல் வரிகளை பாடி சிந்தித்து ஆண்டவரை போற்றுவோம். விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா? விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா? மொழிகளை தாண்டி மனமுறவாட மகிழ்வீரில் திளைப்பதும் ஏன் இறைவா? ஏன் இறைவா? ஒரு நிமிடம் உன் அருகில் வருவாயோ என் தலைவா? அந்த சிறு பொழுதும் ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா? ஒரு நிமிடம் உன் அருகில் இருக்க வருவாயோ என் தலைவா. என்னுடைய குரல், என்னுடைய அழுகுரலை கேட்க யார் இருக்கிறார்? வசனம் அழகாய் சொல்கிறது. ஆண்டவர் சொல்வார் மோசேயை பார்த்து, என் மக்களின் அழுகுரலை நான் கேட்டேன், என் செவிகள் அவர்கள் படுகிற வேதனைகளை கேட்டது, என் பார்வை அவருடைய கண்களால் அவனை படுகிற வேதனைகளை பார்த்தேன் என்று சொல்கிறார். இருவருடைய வாழ்வில் எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்களை எல்லாம் கூட நாம் தாங்கிக் கொள்கிறது. வேதனையை கண்டு கடவுள் மௌனமாய் இருப்பதில்லை, மாறாக அவற்றையெல்லாம் நமக்கு நலமாக்கி தருகிற, சுகமாக்கி தருகிற, நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராக இருந்து கொண்டு இருக்கிறார். எனவே அருமையான இந்த சிந்தையோடு கூட நாம் தொடர்ந்து பாடுவோம். சோதர மானிட அழுகுரல் கேட்க வேள்விகள் நிகழ்வதும் ஏன் இறைவா? சோதர மானிட அழுகுரல் கேட்க வேள்விகள் நிகழ்வதும் ஏன் இறைவா? வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம் விளங்கவில்லை, அது ஏன் இறைவா? ஏன் இறைவா? ஒரு நிமிடம் உன் அருகில் இருக்க வருவாயோ என் தலைவா? அந்த சிறு பொழுது ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா? ஒரு நிமிடம் உன் அருகில் இருக்க வருவாயோ என் இறைவா? ஒரு நிமிடம் மீண்டுமாக நாம் கண்களை மூடிக்கொள்ளலாம். அந்த இடத்தை மீண்டுமாக உங்கள் கண் முன்பாக நான் கொண்டு வருகிறேன். 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையாய் இருக்கிறான் முடக்குவாதம் உற்றவன். அந்த ஆட்டு வாயில் அந்த குளம் அவன் கேட்கல. நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விவிலியத்துல நற்செய்தியில ஆண்டவரை கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ நலம் பெற விரும்புகிறீரா? நீங்க பாருங்க, ரொம்ப அழகான ஒரு செய்தி. அவன் வாழ்க்கையில் அந்த ஒரு நிமிஷம் அவன் நினைச்சு பார்த்திருப்பானா,
இந்த ஆண்டு இல்ல, அடுத்த ஆண்டு இல்ல, அடுத்த முறை நான் தண்ணியில என்னை யாராவது இறக்கி விடுவாங்களா நினைத்து கொண்டிருந்தான். இயேசு யார் என்று அவன் தெரியவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஒரு நிமிடம் ஆண்டவருடைய வருகை, அவருடைய அருகாமை, அவருடைய பார்வை, அந்த பேச்சு, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நடும், எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று இயேசு சொன்னார். அவன் எழுந்து நடந்தான். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். தண்ணி இப்பதான் முதல் வாசகமும் இந்த இரண்டாம் வாசகம் தான் சொல்லுது, நாம் வாழ்வதற்கு அடிப்படையாய் இருப்பதே தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா நம்மால வாழவே முடியாது. முதல் வாசகத்தை எசேக்கியேல் கனவு காண்கிறார். பாலஸ்தீனம் அப்படின்னாலே பாலைவனம் நிறைந்த ஒரு நாடு. அனைவருக்குமே தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய ஓடியில நான் போயிருப்பீங்க. வறட்சி நிறைந்த ஒரு ஊர். தண்ணீருக்காக எல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இஸ்ராயேல் மக்கள் அந்த ஊரை விட்டு அவர்கள் வந்து நாடு கடத்தப்பட்ட போது அந்த இடமே வெறுமையாகி போனது, கட்டாந்தரையாய் ஆகி போனது. காரணம், ஆண்டவர் அவரோடு சென்று விட்டார். நீங்க நிறைய நேரங்களை யோசிச்சு பார்க்கிறேன். நம்முடைய வாழ்வு, உங்களுக்கு அநேகர் இந்த தண்ணி நான் நிறைய கிடைக்கும் போது அதை பத்தி அருமை தெரியாது. உதவி வந்துட்டு அந்த அடிக்கடி சொல்வார் என்கிட்ட, சூடான்ல பெட்ரோல் வந்து தண்ணி மாதிரி இருக்குமா, ஆனா தண்ணி வந்து பெட்ரோல் விட பல மடங்கு விளையும். ஒரு பாட்டில் தண்ணி நீங்க குடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க. நீங்க நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த தண்ணீர் எதனுடைய அடையாளம்? தொடக்க நூல் வாசிக்கிறோம், அந்த தண்ணீர் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இயேசு யோர்தான் நதியிலே மூழ்கி எழுந்த போது தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது இறங்கினார். தண்ணீர் என்று சொல்றார். நானே யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துல சமாளிப்படுத்த, நான் தரும் தண்ணீர் இவ்வளவு வாழ்வு தரும் தண்ணீர் சொல்வார். வாழ்வு தரும் தண்ணீரை நான் தருகிறேன், தூய ஆவியை நான் தருவேன், நீங்கள் ஆவியிலே ஆண்டவரை துதிப்பீர்கள் அப்படின்னு வசனம் அழகாய் சொல்வதை நாம் கேட்கிறோம். ஈஸ்வரனுக்கு பிரியமானவரே, எனக்கு நிறைய நேரங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் நமக்கு வாழ்வு தருகிறது, இந்த தண்ணீர் நமக்கு சுகம் தருகிறது. நீங்க தீர்த்தம், நீங்க எத்தனை பேர் அன்னை வேளாங்கண்ணிக்கு போய் தீர்த்தம் எடுத்து வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, அந்த தீர்த்தத்தை என்னுடைய கட்டி இருந்த தடவன ஃபாதர் நல்லா ஆயிடுச்சு, அந்த தீர்த்தத்தை குடிச்ச ஃபாதர் என் உடம்புல இருந்த நோயெல்லாம் எங்க போச்சு தெரியல. அந்த தண்ணீர், அதில் உள்ளே செல்கிற ஆவியானவர் அந்த நோய்களை, அந்த கட்டிகளை எல்லாம் கரைத்து விடுகிறார், அவருக்கு சுகம் தருகிறார். நீங்க நாம கேட்ட அந்த ஆட்டு வாய் தொட்டி, அவன் சொல்றான், அந்த முடக்குவாதம் சொன்ன வசனத்தை நீங்க கவனிச்சான், அங்க ஆவியான் வந்து கலக்குவார். அப்ப அந்த தண்ணிக்குள்ள இறங்கும் போது அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். இந்து சமயம் சொல்கிறது காசி யாத்திரை. நீங்க போனீங்கன்னா காசி, ஹரித்வார் எல்லாம் சொல்றாங்க, வாரணாசி போனீங்கன்னா அந்த தண்ணியில போய் முழுகி எழுந்தா அவங்க பாவம் எல்லாம் கரையப்படுகிறது, கழுவப்படுகிறது நம்பிக்கை இருக்கிறது. முஸ்லீம்கள் பாருங்க, மெக்காவுக்கு காலை கழுவி தான் உள்ளே போவாங்க. நீங்க எந்த மசூதியும் போனாலும் கை காலை கழுவிட்டு போகணும், சுத்தப்படுத்துதல். அப்ப நம்முடைய இந்த அறமான சிந்தனையை கூட நாங்கள் உருவாக வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். 1 அரசராகும் புத்தகம் 5ஆம் அதிகாரம். சிரியா நாட்டை சேர்ந்த நாமான் அந்த நாட்டினுடைய படைத்தலைவன். அவனுக்கு வந்து லெப்ரசி, தொழுநோய் என்றால் எப்படின்னா கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நோய் அவனிடம் இருக்கிறது. அவன் கேள்விப்படுகிறான், இஸ்ராயலில் எலியா என்ற இறைவாக்கு இருக்கிறார், அவட போனா அவன் குணமாயிடுவான் அப்படின்னு சொல்லி அவரை தேடி வருகிறான். அப்போது எலியா அவரை பார்த்து சொல்வார், அவன் நினைச்சா அவன் சொல்வான், நீங்க சொன்னா நான் குணமாவேன். அப்ப எலியா சொல்வார், நீ இப்போ யோர்தான் நதிக்கரையில 7 முறை முழுகி எழும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவன் சொல்வான், எங்க ஊர்ல இல்லாத நதியாயா, இவர் பெரிய மாதிரி பேசுறாரு. அந்த நிகழ்ச்சியை நான் சுருக்கி சொல்கிறேன். அவனோட வேலை செய்ய சொல்வான், ஐயா நீர் அந்த யோர்தான் நதி
மூழ்கி எழும், மூழ்கி எழும், நீ சுகம் பெறு. வசனம் அழகாய் சொல்கிறது. நாமான் யோர்தான் நதிக்கரையில அந்த நதியில போய் மூழ்கி எழுவான். 7 முறை மூழ்கி எழுவான். நம்முடைய உடல் மிக அழகா ஒரு குழந்தையினுடைய உடலை போல தோள்கள் எல்லாம் அவ்வளவு மிருதுவாக அழகாக மாறி போனதாக வசனம் சொல்கிறது. தொழுநோய் எங்க போனதே தெரியவில்லை. இயேசுவே எனக்கு பிரியமானவர்களே, தண்ணீர் வாழ்வு தரக்கூடியது. ஆவியானவர் அந்த தண்ணீர் வழியாக எனக்கு நிறைய அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். விவிலியத்துல பல இடங்கள்ல தண்ணீரை பற்றி நாம் வாசிக்கிறோம், சிந்திக்கிறோம். இயேசுவே சில இடங்கள்ல உமிழ்நீரால் தான் ஒருத்தருடைய கண்ணை சுகப்படுத்துவார். வசனம் மாற்றின செய்தியால் சொல்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்வில சுகம் பெற வேண்டும். இன்னைக்கு நான் சொல்வேன், இதெல்லாம் அடையாளங்கள். இந்த தண்ணீர், சில பேர் தண்ணீர் பெருசா பெரிய விஷயமா, தண்ணீர் என்ன பெருசா, அதெல்லாம் என்னங்க சங்க சம்பிரதாயம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணீர் மந்திரிக்கப்படுகிறது. தூய ஆவியானவர் அந்த தண்ணீரின் வழியாக வீடுகளிலே தெளிக்கப்படுகிற போது தீய சக்திகள் எல்லாம் பறந்து விடுகிறது. நோய் நொடிகள் எல்லாம் நீங்கள் குடிக்கிற போது, உங்களுக்குள்ள அந்த தண்ணீர் செல்கிற போது, நீ நான் சொன்ன அந்த வசனம் தான், அந்த முடக்குவாதம் முற்றவன் சுகம் பெற்றது போல நான் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் சுகமாக்கி தருகிறார். எனக்கு அந்த ஆவியானவரை தான் ஆண்டவர் கொண்டிருந்தார். அருவி மாறி போய் அது கடல்ல கலக்குதான், கடல் முழுவதுமே நன்னீராக மாறுகிறது. திருப்பாடல் 1வது வசனத்திற்கு வாசித்தீங்கன்னா அழகாய் சொல்கிறான் திருப்பாடல். ஆற்றோரத்திலே நடப்பட்ட அந்த மரங்கள் எல்லாம் ஒரு நாளும் கூட அது காய்ந்து போவதில்லை, மாறாக அவை எப்போதுமே வளமை சேர்க்கிற செழுமையாகவே இருக்கின்றன, கனிகள் கொடுக்கின்றன என்று திருப்பாடல் சொல்றான். இன்னைக்கு நம்ம கூட நீரோடு ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல நம்முடைய வாழ்வு அமைந்து கொண்டிருக்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம கனி தந்து கொண்டிருக்கும், அது உணர்ந்து கொள்வதில்லை. நிறைய நேரம் இயேசுடைய வாழ்வுல பாத்தீங்கன்னா அந்த குளம் நிறைய நேரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். அருவி என்பது ஓடிக்கொண்டே இருப்பது. தேகினா கூட்ட சாக்கடை. நம்ம அருவி மாறி ஓடிக்கொண்டு அது செல்கிற இடங்கள்லாம் பாருங்களேன், ஒரே நீங்க அருவிகள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆறு போகிறதெல்லாம் ஒரே பச்சை பசேல் என்று இருப்பதை பார்க்க. நீங்க உங்களுடைய வாழ்வை, நம்முடைய ஆண்டவரை தான் சொல்றேன், உன்னுடைய வாழ்வை வளமாக்க, உன்னுடைய வாழ்வை செழுமையாக்க, உன் கவலைகளை எல்லாம் நான் மாற்றி போடக்கூடியவனா, உன்னுடைய கஷ்டங்களை, உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய நோய்களை எல்லாம் சுகமாக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்க. கண்களை மூடிக்கொள்ளலாம். அருமையான இந்த ஒரு பாடலை பாடு, வாரும் தூய ஆவியே என்ற பாடலை பாடலாம். இந்த பாடலை நீங்கள் செபிக்க பாடுகிற போது கண்களை மூடிக்கொள்ளு. உங்க உள்ளத்துல, உங்க உடலில், உங்க குடும்பத்துல இன்னைக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் நம்ம எல்லாமே கடந்து வர வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்பிக்கை, அவன் நம்பிக்கை தான் எனக்கு நம்பிக்கையற்ற தன்மை. அனுபவ சொன்ன மாதிரி வசனம் அழகாய் சொல்லு, நான் குணமாக்க நம்புறியா, நீ நம்புறியா கேட்ப. நம்புகிறேன், விரும்புகிறேன், சுகம் பெருக, நலம் பெருக என்று எத்தனை நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் ஏதோ நம் மத்தியில் இருக்கிறார். எனவே தர்மையான ஒரு பாடலை பாடி வாரும் தூய ஆவி என்ற பாடலை பாடி வாரும் தூய ஆவி, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையாரை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லோருமாக சேர்ந்து வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையாரை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே
அவருடைய தெய்வீக பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எம்மை நிறைத்து நீராளுகை அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை முற்றும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை முற்றும். உங்களை மூடிக்கொள்ளலாம். மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லோரும் மலையாளம் கூப்பிடுங்க. வாரும் தூய ஆவியே, வாரும். தொடர்ந்து பாண்டிருக்கலாம். ஆவியானவர் அந்த இடத்திலே அசைவாடி கொண்டு அங்கு இறங்கினார். நோய்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டது. பேய்கள் பிசாசுகள் எல்லாம் பறந்து ஓடின. தீய சக்திகள் உள்ளே வர பயந்து நடுங்கின. ஆவியானவர் அங்கு அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியார் இடத்திலே வாழ்வு உண்டு. ஆவியார் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நன்மை உண்டு. அவர் இருக்கிற இடத்துல நமக்கு நிறைவு உண்டு. அவர் இருக்கிற இடத்துல நமக்கு சுகம் உண்டு என்பதை இந்த நாட்களில் இந்த வசனங்கள் வழியாக ஆண்டவர் ஆவியானவர் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடியது என்று வாசிக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்விலே அந்த ஆவியானவர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். நாம் மரங்களும் அந்த ஓரத்தில் இடப்பட்ட மரங்கள் போல என்றும் கனி தரவும், என்றும் பசுமை போல பச்சை பசேல் என்று நாம் வளமை சேர்க்கின்றவர்களாக இருக்க ஆவியானவர் துணை புரிகிறார். நம்முடைய வேதனைகள் தணிக்கிறார். நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார். நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றி போடுகிறார். நம்மோடு இருந்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். கண்களை மூடி ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கலாம். நம் கண் முன்பாக மீண்டும் நினைவை கொண்டு வருகிறேன். எசேக்கியேல் இறைவாக்கிற கனவு கண்ட அந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியது குளமாக ஆறாக போய் அந்த கடலிலே சேர்ந்தது. கடல் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் வசனம் அழகாய் சொல்லு, அது நன்னீராக மாறி போனது. அது எத்தனை மீன்கள், எத்தனை விதமான உயிரினங்கள் வாழ்வதற்குரிய இல்லிடமாக மாறியது. நீங்களும் நானும் கூட ஆவியானவரை ஆண்டவரே தன் வாழ்நாள் முழுதும் கொண்டிருந்தார். ஆகவேதான் அவரால் எங்கு சென்றால் நன்மை செய்ய முடிந்தது. எத்தனை எதிர்ப்புகள் இருந்தால், எத்தனையோ கஷ்டங்கள் வேதனைகள் மற்றும் கொடுத்தாலும் கூட இயேசுவால் சோர்ந்து போக முடியவில்லை. மாறாக அவர் துணிவோடு தொடர்ந்து 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 நன்மையை செய்து கொண்டிருந்தார். நீங்களும் நானும் கூட அவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். மூழ்கி எழும் என்று நாமானை பார்த்து அந்த ஊழியன் சொன்னான். அவர் மூழ்கி எழுந்தார். அவர் பாவங்கள் கரைந்தன, அவர்கள் நோய்கள் தீர்ந்தன, ஒரு புதிய மனிதனாக, ஒரு புது படைப்பாக உரு பெற்றார் என்று வசனம் சொல்கிறது. நீங்களும் நானும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறோம். இப்படி வாழ்வதற்கு அத்தனை விதமான பாவங்களையும் ஆண்டவர் துடைக்கிறார். அப்பாவங்களை எல்லாம் கழுவுகிறார். தன்னுடைய ரத்தத்தால், தன்னுடைய சிந்தைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி அவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வாழ்வு தருகிறவரே, அருள் தரம் மூற்றாகி ஆண்டவரே, எங்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க ஆண்டவர், எங்களை சுகப்படுத்துங்க ஆண்டவர். நாங்களுமே நம்புகிறோம் ஆண்டவர். தூய் ஆவியானவரே,
எங்களோடு வழி நடந்துபவரே, எங்களுக்காக எல்லாம் சொல்லன்னா பெருமூச்சோடு எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற இருக்கிறேன் என்று நாங்கள் ரோமேற்கு திருமுகத்திலே வாசிப்பது போல தூய ஆவியானவரையும் கரங்களை எங்களையும் குடும்பங்களையும் பங்குமையும் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையால் எங்களை நிரப்பும், தீமையை இருந்து எடுத்து போடும். எங்களை சுற்றி எங்களை குடும்பங்களை எங்களுடைய வாழ்வு நாடு எல்லா விதமான ஆபத்திலிருந்து எங்களை காப்பான். தீய ஆவி எங்களை ஆட்கொள்ளாதவாறு எங்களை தடுத்து ஆட்கொள். ஆசீர்வதிங்க ஆண்டவர், உங்களுடைய அருள் கரத்தால் எங்களை தொடுங்க ஆண்டவர். அந்த முடக்குவாதம் முற்றவன் 38 ஆண்டுகளாக படுத்து கிடந்தவனுக்கு இன்று எழுந்து நடக்கக்கூடிய அந்த துணிவை, அந்த வலுவை கொடுத்தது போல ஆண்டவரே, வலுவிழந்து போயிருக்கிற எங்களுக்கும் நீர் வலு கொடுப்பினாக, வலிமை ஊட்டுவீராக, சக்தியை கொடுப்பீராக. எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிற எங்களுக்கு எல்லாம் உந்து சக்தியாக இருந்து எங்களை உந்தி தள்ளுகிறார். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வழி நடத்துங்க ஆண்டவர், காத்து கொள்ளுங்க. தொடர்ந்து நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை பாதுகாத்து, எங்களை வழி நடத்தி, எங்களுடைய ஆசீர்வதி, எங்களுக்கு தந்தையாக தாயாக எங்களை காத்துக் கொள்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். மாம்பீர் கீதத்தை பாடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருவாடி நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடன் திரு அர்த்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பேர் விரலை விடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோம்.
என்